வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ என்ன கண்டென்ட் அப்படின்னா, எம்ஓஹெச் வேகன்சிஸ் நிறைய இருக்கு. அண்டர் எம்ஓஹெச் ஃபார் குவைத்தில் தான் நிறைய வேகன்சி வந்துட்டே இருக்கு. ஸோ அதுதான் பார்க்க போறோம். நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்டர்ல வந்து எம்ஓஹெச் அண்டர் வந்து வேகன்சி இருக்கு. 400 500 550 வரைக்கும் பிக் கேடி சேலரி சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேகன்சி இருக்கு. இந்த மந்த் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் லாஸ்ட்ல தான் இன்டர்வியூ இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் அவைலபிள் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அவங்கள வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாலையும் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலிகிளினிக் அங்கதான் வேகன்சி இருக்கு. ஏஜ் லிமிட்டட் 35 தான். அண்டர் எம்ஓஹெச்சுக்கும் அதே மாதிரி தான் 35 தான் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டட். யாரெல்லாம் ப்ரொமோட்ரி பாஸ் பண்ணிட்டீங்களோ, குவைத் ப்ரொமோட்ரிக் அண்ட் சவுதி ப்ரொமோட்ரிக் யாரெல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இது டைரக்ட் விசா தான். ஹாஸ்பிட்டல்லேருந்தே நமக்கு தந்துடுவாங்க. 4000 மேலே தான் சேலரி. இன்னும் நிறைய வேகன்சி வந்துட்டு இருக்கு. நிக்கூல வேகன்சி வந்திருக்கு. ஜெர்மன்ல வந்து பார்த்தீங்கன்னா A1 லாங்குவேஜ் வந்து யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ அவங்களும் என்ன பண்ணிடலாம், அசிஸ்டன்ட் நர்ஸ் கேட்டகரிக்கு வந்து வேகன்சி நிறைய இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் அதாவது ட்ரைனிங்ல இருந்து B2 லெவல் வரைக்கும் வந்திருப்பீங்களா, A1 கம்ப்ளீட்டட் ஆகினாலும் அசிஸ்டன்ட் நர்ஸ்க்கு வந்து வேகன்சி இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் நம்பர் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். நீங்க வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ பஹ்ரைன்லயும் நம்ம டியூட்டர்ஸ்க்கு வந்து எம்எஸ்சி முடிச்ச எம்எஸ்சி நர்சிங் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பஹ்ரைன்ல டியூட்டர் வேகன்சி நிறைய இருக்கு. ஓஜி கைனுக்கு மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல், கிளினிக்கல், சைல்டு ஹெல்த் நர்சிங் எல்லா ஸ்பெசிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ வேகன்சி இருக்கு. லிமிட்டட் சீட்டு தான். எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால இருந்தும் இல்லாட்டா நம்ம ஜிசிஎஸ் கண்ட்ரில இருந்தும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வேகன்சி இருக்கு. லிமிட்டட் சீட்டு தான். எல்லாமே லிமிட்டட் சீட்டு தான். யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க சொல்லுங்க. ஜித்தா ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா 4500 மேல 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து ரினியூவபிள் தான். 8 hours டியூட்டி. அங்கேயும் வேகன்சி இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ப்ரொமோட்டரி வந்து சவுதி ப்ரொமோட்டரி ஊர்லயே முடிச்சுட்டு வந்திருக்கணும். மேக்சிமம் நீங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நர்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம இங்க முடிக்கிறதோடு ஊர்லயே நம்ம வந்து நர்சஸ் எல்லாருமே ப்ரொமோட்டரிக்கு வந்து சவுதியானாலும் சரி, குவைத் அப்ளைனாலும், பஹ்ரைனாலும் சரி, நம்ம ஊர்லயே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து டேட்டா ஃப்ளோலாம் கரெக்டா டேட்டா ஃப்ளோவும் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. என்கிட்ட நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, சிஸ்டர் எப்படி டேட்டா ஃப்ளோ இது பண்ணணும். நம்மளோட எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அத்தனை வருஷத்தையும் கரெக்டா நீங்க டேட்டா ஃப்ளோ பண்ணணும். டேட்டா ஃப்ளோ பண்ணும்போது பார்த்துக்கோங்க. நமக்கு தருவாங்க லாஸ்டா வந்து நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும். அதுல எத்தனை வருஷம் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஏன்னா சில ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு அப்பான் தான் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவன் வந்து 4 இயர்ஸ் தான் என்ன பண்ணிருப்பாங்க டேட்டா ஃப்ளோவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக. ஏன்னா நம்ம மணி கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு நம்ம கேட்கறதுக்கு. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தப்பு, எக்ஸாமும் அதேமாரி ஊர்லேயே எழுத சொல்கிறேன். எழுதிட்டு வாங்க. இப்போ ஊர்லேயும் டிஃபிகல்ட் தான். ஸோ நல்லா ட்ரெயின் ஆகுங்க, நல்லா படிங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸ்பீரியன்ஸும் அதேமாரி செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ, ப்ரோமெட்ரிக், அதுக்கப்புறம் நம்மளோட இது இருக்குல்ல அட்டஸ்டேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக, நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அட்டஸ்டேஷன் பண்ணி வாங்க. நிறைய எம்ஓஹெச்எஸ் வந்து இப்போ வந்து வேகன்சியில் இருக்கு. நான் டைரக்ட் எம்ஓஹெச் வந்து லாஸ்ட் டைம் வந்து குவைத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. லிங்க் வந்துருந்துச்சு. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அது சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான். நிறைய வேகன்சி இருக்கு. ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஃபோன் நம்பரும் காண்டாக்ட் எந்த ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பர் கொடுக்குறேன். ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.